Hello students, welcome to Nice One Maths. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல example 2.8 தான் பார்க்க போறோம். Can the number 6 power n being a natural number end with the digit 5? Give reason for your answer அப்படி கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनே சில பேருக்கு புரியாது. என்ன அப்படினா can the number 6 power n 6 power n ன்னு ஒரு நம்பர் இருக்கான். அந்த நம்பர்ல n இருக்குல்ல, அந்த n அப்படிங்கிறது என்னன்னா natural number அப்படினு சொல்றாங்க. Natural number always starts from 1 கரெக்டா. ஸோ 1ல இருந்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது தான் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 பவர் n எப்பயாவது 5ல் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம சொன்னோம். இப்போ 6 பவர் n 5ல் முடியுமா முடியாதான்னு பார்க்கறதுக்கு 6 பவர் 1ன்னு போட்டால் n which is equal to 1ன்னு போட்டால் 6ன்னு வரும். 6 பவர் 2ன்னு போட்டால் n which is equal to 2ன்னு போட்டால் இங்கே 2 போடுங்க. 6 பவர் 2 which is equal to 36 அப்படின்னு வரும். இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதிலெல்லாம் 5 வரணும்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி இந்த ஸ்டெப்பை போடணும் இது நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதினேன். நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், அந்த 6 பவர் n வந்து 5ல் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 பவர் n இருக்கா, இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 2 into 3 பவர் n அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஏன் மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடில் போட்டிங்களா அதிலே போட வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக தியரட்டிக்கலாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம், அது வந்து நம்ம நம்பர்ஸ் வச்சு ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ ஒரு பேசிக் தியரி மாதிரி நான் சொல்கிறேன். இந்த 2 into 3 இருக்குல்ல, இதில் நான் என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 பவர் n into 3 பவர் n அவ்வளோதான். இப்போ இது எப்படி இருக்குது, 6 பவர் n நான் எப்படி எழுதிட்டேன், 2 பவர் n அண்ட் 3 பவர் n எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் அனலைஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். 2 பவர் n அப்படிங்கிறது ஈவன் நம்பரா, 2 மேலே எந்த n போட்டாலுமே அது வந்து ஈவனாக தான் முடியும். 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8 இந்த மாதிரி ஈவன் நம்பராக தான் முடியும். அப்போது 6 பவர் n நான் 2 பவர் n அப்புறம் 3 பவர் n அப்படின்னு மல்டிப்பிளில் போடுறப்ப அந்த ஃபுல் நம்பரும் என்னவாக தான் முடியும், ஈவனாக தானே முடியும். கரெக்டாக ஈவனாக முடிகிற நம்பர்லாம் எப்படி இருக்கும், 0 2 4 6 8 இதில் தான் முடியும். கரெக்டாக யூனிட் டிஜிட் வந்து 0 2 4 6 8ல் தான் முடியும். அது வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டாங்க, 6 பவர் n 5ல் முடியுமா, எண்டு வித் 5 நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா 6 பவர் n நம்ம என்னன்னு பிரிச்சிட்டோம், 2 பவர் n into 3 பவர் n பிரிச்சிட்டோம். 2 பவர் n அப்படிங்கிறது ஈவன். ஏன்னா n which is equal to 1 2 3 into எக்ஸட்ரா வரைக்கும் போட்டாலுமே நம்மளுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது. அதனால் 6 பவர் n வந்து 5ஆல் எண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ இந்த கொஷினை நான் எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். 6 பவர் n கொஷின் கொடுத்துட்டாங்களா, 6 பவர் n இஸ் நேச்சுரல் நம்பர், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் 6 பவர் n எப்படி பிரிக்கிறோம், 2 into 3ன்னு பிரிக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்டெப் இம்பார்ட்டண்ட்டு, 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 எழுதிக்கிறீங்க. வேர் n is equal to 1 n is equal to 2 n is equal to 3 எழுதியாச்சா. எழுதின பிறகு அதுக்கப்புறம் 2 பவர் n into 3 பவர் n இருக்குது. 2 பவர் n வந்து ஈவன். அதனால் 6 பவர் n வந்து 5ல் முடியவே முடியாது, 5ல் முடியறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கதை எழுதுறீங்க. அவ்வளோதான் இந்த சம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.